ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட தம்பியை வந்து பார்த்துருப்பா. அது வந்து ஒரு திருடனாக வந்து பார்த்துருப்பா. ஆனால் அவன் வந்து ஓடி போயிடுவான். ஹீரோ வந்து ஷாக்கில் இருப்பாள். ஹீரோ வந்துட்டு சரி நம்ம போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீ எதுக்கு வரி பண்ணுற, உன் சொந்தக்காரனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் என்னோட சொந்தக்காரர் தான், அது வேறு யாரும் எல்லாம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோமே ஹீரோக்கு ஷாக் ஆகிடும். என்னது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்துட்டு அவனை தவற விட்டுட்டேன், அவன் வந்து தப்பான வழியில் போகிறான், எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாள். ஹீரோ வந்துட்டு சும்மா எல்லாத்துக்கும் உன் மேலே வந்துட்டு ப்ளேம் போட ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு தங்கச்சியை பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளா வந்து அவங்க அம்மா கூட வந்து விளையாண்டுட்டு இருப்பான். திருக்குன்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்பாங்க என்ன ஆச்சு, எதுக்கு வந்து திருக்குன்னு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்தான்னு கேட்டால் அப்போ தான் டாக்டர் சொல்லுவாங்க அவளுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இங்கேயே வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். வெளியே உட்காந்து அழுதுட்டு இருப்பான். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது, ஏன் என்னோட ஃபேமிலிக்கு திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு இருப்பான். அது இல்லாமல் பிளா வந்து தன்னோட பொண்ணு மாதிரி வந்து ஹீரோயின் அழுதுருப்பாள். ஸோ ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுவா. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பான் இப்போ எதுக்கு நீ வந்துட்டு குமாரிக்கா அழுதுட்டு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் எல்லாமே நான் பண்ணுறேன், இப்போ பிளா வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்கள் திருப்பி எனக்கு ஒன்றும் ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், நான் எவ்வளோ தான் உங்களுக்கு கடகாரனா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவாங்க பாரு இது ஒரு கண்ணாவே வச்சுக்கோ, உங்கள் அப்பா வந்து கூட திருப்பி கூட கூட அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா வேறு வழியே இல்லை, ஹீரோயின் எப்படி வந்துட்டு சமாதானப்படுத்தணும் தெரியல. சரி வா சைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். இவ சைட்டில் அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி சித்திக்கிட்டே சொல்லுவான் இவளை வந்துட்டு இவ வந்து கேட்க மாட்டா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் பண்ணிக்கிறேன், உங்கள் கூடவே கிங் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே தம்பி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்போதைக்கு அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க, ஆனால் தான் பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற ஸ்ட்ரீமில் இருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோ பண்ணுற உதவி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் தெரியாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் ஹீரோயின் தெரிஞ்சுமே ஹீரோயின் செம்மையாக கோமாயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வருவாள். அப்போ அங்கே இருக்க மாட்டாங்க. எதுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அது இல்லாமல் என் ஃபேமிலிக்கு நீங்கள் எது ஹெல்ப்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்வாளா. அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க பாரு நீ சின்ன பிள்ளை விஷயத்தில் வந்து விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சமாதானப்படுத்துவான். இவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு இவ கையில் காசுமே இல்லை. சரி ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கான், சரி நம்ம எப்படி தானே பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு ஓகே நான் அக்செப்ட் பண்ணிப்பா, நான் எப்படியாச்சும் உங்களோட கடனை வந்து அடிச்சிருவேன், ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கடனை வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனா பக்கத்துக்கு ரீனா போவாள். ரீனாவால் ஸ்ட்ரைட்டாக எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுவான்னா ஓனுக்கு தூண்டி விட ஆரம்பிச்சிருவா. ஹீரோ இப்போ வந்துட்டு எங்கே போகிறான்னு தெரியுமா, இப்போல்லாம் வீட்டுக்கு ஒழுங்காக வரானாங்கும் போது ஆமாம் இப்போல்லாம் சரியாக வரதே கிடையாது அப்படின்னு இவ சொல்லுவாள். அது இல்லாமல் இப்போல்லாம் என் கூட வந்துட்டு ஒழுங்காக சேர்ந்தே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரீனாக்கு சமயம் காண்டாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன சொல்லுவான்னா எனக்கு தெரியும் அவன் இப்போல்லாம் வந்துட்டு உங்களோட க்ளோஸாக இருக்க மாட்டானே, ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டான், அந்த பொண்ணோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி இப்போ அந்த பொண்ணு பின்னாடி தான் அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு சரியான கோவம் வந்துடும், திருப்பி அவன் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பிளான் பண்ணுவானா ஹீரோயின் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸில் ஒரு 2 அடியால் அமிச்சு ஹீரோயினை வந்துட்டு எப்படியாச்சும் ரேப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி அங்கே 2 பேர் வருவானுங்க. ஹீரோயின் வந்துட்டு எப்போதும் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பா. ஸோ லஞ்ச் ஹவரில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயின் கூட சரி லஞ்சுக்கு போகலான்ட்டு ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இந்த மாதிரி அந்த சைட் போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்க்குறதுக்கு அந்த சைடு வந்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஹீரோயின் வந்து அடித்து அந்த வேனில் ஏற்றி ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. கரெக்டாக ஹீரோ வந்து அந்த பக்கம் வரும்போது அந்த வேன்லேருந்து சத்தம் வரா மாதிரி இருக்கும், அது ஹீரோனோட சத்தம் வரா மாதிரி இருக்கும். ஹீரோ போய் கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான் சும்மா விடுவானா ஹீரோயின் மேலே கை வச்சா மேய்ஞ்சிருவானுங்க. துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து ஓடி போயிடுவானுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ கையில் வந்து அடிபட்டுரும். ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மருந்துலாம் போட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வந்து சொல்லுவான் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி நான் உன்னை நாயை நான் காப்பாற்றும் போது என் கையில் அடிபட்டுச்சு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு சாரி எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு வந்து பழசெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பார்ப்பான் என்ன சொல்ல வரடி, பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமாம் நான் பழசெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சிருக்கேன், ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு பெருசாக மெமரிஸ்லாம் கிடையாது, நான் வந்து ஞாபகம்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இவனுக்கு கோவம் வந்துடும். கோவத்தை என்ன பண்ணணும் தெரியாமல் அப்படியா அப்போ வந்து புதுசாக இது நடக்கல, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதே இடத்துல வந்து கிஸ் பண்ணிடுவான். ஹீரோயினும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு விலகி போக மாட்டா. அவ்வளோ ரொம்ப ஷாக்கில் அப்படியே இருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு தூரமாக வந்துட்டு வேர்ன் வந்து பார்த்துட்டு இருப்பா. அது வந்து பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிடுவான். இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு கோவத்தோட வந்துட்டு போயிடுவான். இங்கே ஹீரோ வந்துட்டு ஐயோ நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து 2 பேருக்கும் ரொம்ப எமர்ஜிங் ஆகிடும். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படி விலகி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பால் வரான். அவன் ரொம்ப வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு திருப்பி தாய்லாண்டுக்கு வரான். அதுவும் சும்மா வரலங்க, உங்கள் அமெரிக்கன் கம்பெனி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வந்துட்டு இப்போ சிஓவாக இருக்கான்.
அந்த கம்பெனியோட சிஓவாக வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து நிறைய தாய்லாண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு பெரிய கிளைண்ட்டாக வந்துட்டு வரான் பால் வந்துட்டு வரும்போதே பயங்கர ரூடாக திமுறா அந்த பணக்காரனோட வரான். இது வந்து ரீனா பார்க்குறா. ரீனா பார்த்துட்டு 2 பேரும் பார்த்துட்டு பேசுகிறாங்க. ரீனாவோட கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் தரத்துக்காக வரான். ஸோ 2 பேரும் பார்த்து பேசிகிட்டு இருக்கும் போதே பால் வந்து பேசுகிறான். அவன் பேசும்போதே அவன் வந்து அந்த பழசெல்லாம் மறக்கலை, இந்த சின்ன வயசில் இருந்து எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாக்கு நல்லாவே தெரியுது. அப்போ வந்து ரீனா கேட்குறான், நீங்கள் 2 பேரும் அப்ராட் போய் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்ன ஆச்சு 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேட்பா. பாலுக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். இந்த மாதிரி குமாரிக்கா பேரே எடுக்காதீங்க, நான் செம்மையாக கோவமாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்து கேட்பா. அப்போ வந்து என்ன சொல்லுவானா, எங்கள் அம்மா ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்க, அதில் குமாரிக்காவை பேசி அனுப்பிச்சான். சாரி, என்னால் வந்துட்டு உன் கூடலாம் வந்துட்டு அப்ராடில் வாழ முடியாது, உன்னை விட ஹீரோ கிட்ட தான் நிறைய காசு இருக்குது, ஸோ நான் ஹீரோ கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணது பாலோட அம்மா தான். அவங்க தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ரீனாக்கு வந்து புரியுது, ஓகே இதெல்லாம் வந்துட்டு அவங்க பின்னாடி பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே அவன்கிட்ட விட்டு சொல்லவும் இல்லை. ஆனால் பயங்கரமாக கோவமாக இருக்கான், ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கான், பால் மேலே கோவமாக இருக்கான்னு மட்டும் ஹீரோ மேலே கோவமாக இருக்கான் மட்டும் இவருக்கு நல்லாவே தெரியுது. கம் டு டாபிக், நம்ம ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம், நீங்கள் ஒரு வாட்டி சைட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ரீனா வந்து சொல்லி முடிச்சிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஓனர் ஹீரோ தானே. ஸோ அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், மேலே வந்து ஜன்னல் வந்துட்டு மூட மாட்டேங்குது, வந்து மூடி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரா. ஆக்சுவலி இது ஒரு பிளான், சித்தி தான் சொல்லியிருப்பாங்க, இவனை போய் ரூமில் வந்து லாக் பண்ணுவோம், பின்னாடி ஹீரோயின் அமுச்சு விடுவோம், அங்கே தான் ஹீரோயின் இருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் லாக் பண்ணிட்டு வந்துட்டா அட்லீஸ்ட் அவங்க மனசை விட்டாச்சும் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சித்தி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஓடிடும் லாக் பண்ணிவிட்டு. கீழே வந்துட்டு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது ஆக்சுவலி ஓப்பனே பண்ண முடியாது. ஹீரோ வந்துட்டு அப்படி ஷாக் ஆகிடுவான். ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுக்கு ரூமுக்கு வந்துட்டு பர்மிஷன் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கும் போது இங்கே பாருமா ஜன்னலை திறக்க சொல்லி உன் தங்கச்சி தான் வந்தா, ஆக்சுவலி இதெல்லாம் உன் சித்தியோட பிளான் நினைக்கிறேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உட்காருவானா. ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நீங்கள் உட்காருங்க, இது என்னோட பெட் அப்படின்னு சொல்லுவாள். இதுனா பெட்டாக இது இப்படி இருக்குது ரஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி எந்திரிங்கன்னு சொல்லும் போது சரி எந்திரிக்க போவானா. அப்போ வந்து கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். இது 2 டேஸ்க்கு ஹீரோயினை காப்பாற்றிருப்பானா. ஸோ அந்த காயம் ஆக்சுவலி அது வந்துட்டு காயம் ஆறி இருக்கும், பட் இருந்தாலுமே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயின் சொல்லுவாள், சும்மா நடிக்காதீங்க, அது வந்து ஒரு சின்ன காயம் தான், இன்னமும் அவங்களுக்கு வலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும், இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா, உன்னை காப்பாற்ற போய் தான் இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவான். சரி இருங்க பார்க்குறேன் அது உண்மையிலே காயம் இருக்கான்னு சொல்லிட்டு கையை வந்து பிடுங்க பார்ப்பா. இல்லை விடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் டக்குன்னு சாஞ்சிடுவாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாள், சும்மா நடிக்காதீங்க, ஃபஸ்ட்டு என் மேலேருந்து எந்திரிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டிக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம், எனக்கு தெரியும் நீங்கள் சரியான லையர்னு, நீங்கள் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாள். இங்கே பாரு நீ ஓவராக பண்ணுற, நான் வந்து உன்னோட பாஸ் அப்படிங்கும்போது பாஸாவது ஏதாவது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாளா. ஓ அப்படியா, உனக்கு வந்துட்டு என் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லையா, அப்போ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இங்கே பாரு நம்ம 2 பேர் தனியாக இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன வேணும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் வந்து தப்பானதுக்கு போவான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அவன் என்ன பண்ணுவான்னா, என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் ஒன்று, இப்போ நம்ம 2 பேர் தனியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரேப் பண்ணுற மாதிரி போவான். ஹீரோயின் வந்து பயந்துருவா, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீன்னு சொல்லுவா. அப்பா வந்துட்டு இவன் திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அமைதியாகிடுவான். ஹீரோ வந்துட்டு நான் சும்மா சொன்னேன், உன்னை இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு தெரியும் உன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி சீப்பான ஆள் ஒன்றும் கிடையாது, நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சிருக்க, அதே மாதிரி நானும் சில விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு விலகி வந்துருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ தப்பாக தானே புரிஞ்சிருப்பா, ஆனால் அது அவளுக்கு ரொம்ப கிளியரே ஆகலை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோட மைண்ட் நல்ல மைண்டாக இருக்கனால இவ வந்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கல, நான் உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை ஏன் தனியாக விட்டுட்டு போனேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப லவ்லியாக பேசுவான். அது இல்லாமல் நீ எதுக்கும் கஷ்டப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு தன்னோட தோல்லேருந்து சாய்ச்சி வச்சுப்பான். இவளுக்கு இப்போதைக்கு என்ன பண்ணனே தெரியல, இவளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ நெருக்கடியில் யாராச்சும் நம்மளுக்கு வந்து தோல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு சாயிடா. ஆனால் வந்துட்டு ஹீரோ மேலே ஃபுல்லாக இவளுக்கு ஹோப்லாம் ஒன்றும் வரல. பால் என்ன பண்ணுறான், அந்த சைட்டுக்கு வந்துட்டு விசிட் பண்ணுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அந்த கம்பெனியில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பா. ஸோ ஹீரோட சைட்டெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பான். இவன் தான் கிளைண்ட்டை வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறான் ஹீரோக்கு. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மேனேஜர் இருப்பார். இவர் ஆல்ரெடி இவனுக்கு வந்து மேனேஜராக இருப்பார். அவர் வந்து கேஷுவலாக டே பால் எப்படா இருக்கா, பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இவன் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பொசிஷனில் இருக்கேன், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னோமே, ஓ நீ வந்து அவ்வளோ பெரிய ஆளாக ஐடியா சரி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மரியாதையாக பேசுவார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்போ பால் சொல்லுவான், இந்த மாதிரி ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை,
எங்கே போய் சார்ஜ் போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்பானா. அங்கே ஆஃபீஸ் ரூம் இருக்கும், அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சார்ஜ் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு பால் வருவான். ஆக்சுவலி யார்கிட்ட வந்துட்டு சார்ஜ் போட வருவான், நம்ம ஹீரோயின் கிட்ட தான். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருப்பாள். ஆக்சுவலி அவர் டெஸ்க் எப்பவுமே க்ளீன் பண்ணுவாள், அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. இதை வந்து சார்ஜ் போடுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பி பார்ப்பா. டக்குன்னு பாலை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து எப்போதும் போல கேஷுவலாக, பால் நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. உடனே இவனுக்கு சமயம் வந்துடும். நீயா, நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணுற, இவனோட ஒய்ஃபாக தானே இருக்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினால் இப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாள். ஸோ அவள் அமைதியாக இருப்பான். எனக்கு தெரியும் என்கிட்ட காசு பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே குமாரிக்கா நீ ஹீரோ கிட்டே போனேன். இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பல்ல, ஆனால் நீ எப்படி தானே என்னை ஏமாத்தினவு தானே அப்படின்னு சொல்லிட்டு சமய கோவத்தோடு பேசிகிட்டு இருப்பான். இவன் ஆனால் நல்லா பேசுவான். பால் வந்து என்ன பொசிஷனுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வாயெல்லாம் சொல்லுவான். நான் இதை கேட்டுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது, நீ இந்த அளவுக்கு பெரிய ஆளாக வர்றதுக்குன்னு சொல்லும்போது, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீ இவன்லாம் என்னை பேசாத, நான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசுவான். இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் அமைதியாக இருப்பான். ஸோ அவன் ரொம்ப ஆஷா பேசிட்டு உன்னை மாதிரி போனால் நான் பார்த்ததே கிடையாது, காசுக்காக தானே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே அவன் அமைதியாக அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாது பாவங்க, அவளுக்கு மேலே மேலே கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாகிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரீனா கூட ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுற ஃபோட்டோ வந்து திடாக்கு போயிருக்கும். இத்தனை வருஷம் பால் வந்துட்டு 10 இயர்ஸில் வந்துட்டு அவன் அப்ராட் போய் படிச்சிருப்பான். அந்த அப்ராட் படிக்கும் போது அந்த உள்ள அமௌண்ட்லாம் வந்துட்டு இவனுக்கு நிறைய செலவு பண்ணியிருந்தா திடா தான் பண்ணியிருப்பான். தான் அண்ணன் வந்து ஓரளவுக்கு நல்லா பணக்காரனாக இருப்பான். திடாவோட அண்ணன் அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். திடா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி செலவு பண்ணால இவனுக்கு திடா மேலே வந்து ஒரு லவ்வா என்னன்னு தெரில, ஆனால் திடா கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ திடா என்ன பண்ணுவான்னா, இவன் பால் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சு யார் மூலியமாச்சும் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னு அவன் மீட் பண்ண ஹோட்டலுக்கு போயிருக்கான். இது இவளுக்கு பொருட்களை ஃபோன் போட்டுருக்கான், ஆனால் அட்டன் பண்ணல. சரி ரீனா பக்கம் எதுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீனா தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பா. அவள் எதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்னா, இவங்கிட்ட வந்து எல்லா உண்மையாக சொல்லிடலாம், ஏன்னா ஹீரோ வந்துட்டு ரீனாக்கு தேவைப்படுது. ஸோ எல்லா உண்மையாக சொல்லிட்டா பால் திருப்பி ஹீரோயின்கிட்ட போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பாலை கூப்பிட்டு வச்சுட்டு எல்லா உண்மையாக சொல்லிடுறான். ஆக்சுவலி இது எல்லாமே உங்கள் அம்மாவோட பிளே தான், அந்த மாதிரி இவர் குமாரிக்கா வந்து சிங்கிளாக தான் இருக்கா, 2 பேரும் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் பாலுக்கு தெரியும். ஆனால் பால் வந்து என்ன தான் ஃப்ராட் தானே இதெல்லாம் பண்ணாலுமே, ஆனால் ஹீரோயினை வந்துட்டு உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். அவளுக்காக தான் எல்லாமே செஞ்சுட்ருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், திருப்பி இவனோட எல்லாமே வந்துட்டு திருப்பி குமாரிக்கா சைடு வந்துட்டு மாறுது. ஃபஸ்ட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவங்க அம்மாட்ட திட்டுறான், இவ்வளோ சீப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு கண்ணம்னா திட்டிகிட்டு இருக்கான். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் திருப்பி வந்துட்டு குமாரிக்கா வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் குமாரி கூட தான் சேர்வேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவங்க அம்மாக்கா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு பையனை வந்து எய்த்து பேச முடியாது, பையன் வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவம் வரும். இந்த கோவத்தை எல்லாத்தையுமே ஹீரோயின் மேலே தான் காட்டணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஹீரோயின் மேலே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஆஷா பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு மேனேஜர் வந்துடுவார். என்ன பண்ணுறீங்க, உங்களை யார் ஃபஸ்ட்டு உள்ளார விட்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்கிட்ட நீங்கள் என்ன தப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலோட அம்மா திட்டு வெளியே அனுப்பிச்சிடுவான். அவங்க வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோனால என்ன பண்ணணும்னு தெரியல. இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, தண்ணியெலாம் ஊற்றிருக்கணும். ஸோ அதெல்லாம் தொடச்சிட்டு இருப்பா. அப்போ ஒரு விஷயம் நடிச்சு பார்த்துட்டு இருப்பா. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ தான் வந்து அந்த மாஃபியா வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தானே இருக்க, அவனுக்கு மிஸ்டர்ஸாக தான் இருக்கேன், அது இல்லாமல் உனக்கு இவ்வளோ பண பேராசையா, இப்போ என்னோட பையனை வந்து மடக்கி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நல்லா அனுபவிக்கணும் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி இவ எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது போல். ஸோ தப்பாக பேசிட்டு போகிறாங்க. இப்பயும் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கூட சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மிஸ்டர்ஸ் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்களா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுகிட்டே வந்துட்டு அந்த சவரில் இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் ஹீரோட இப்போ நம்மளுக்கு வேணாம் இந்த கம்பெனியே வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவா. வீட்டில் வந்துட்டு ஹீரோ நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பா பல குழந்தைங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் போயிட்டு ரிட்டன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைங்களாம் அக்கா என்னக்கா சொல்கிறேன், இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. இல்லை நான் வந்துட்டு கொடுக்க தான் நான் இருக்கட்டுமா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஹீரோ கூடயே எழுந்துறீங்களா அப்படின்னு சொல்லும் போது சித்தி ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவா. ஹீரோ வீட்டில் நடக்கும் பார்த்தீங்கன்னா, பாங்க வந்துட்டு ஹீரோ வந்து அழைச்சிட்டு வந்திருப்பான். கிங் மூலியமாக வந்துட்டு இவனை வந்து நீ பார்த்துக்கோ, இவன் வந்துட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது, தப்பான விஷயம் பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட் இவன் இன்னும் படிக்கலாம் இல்லை, அதனால வந்துட்டு இவனுக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் ஒர்க்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருப்பானுங்க. பாங் வந்து இங்கே ஓகேவாக தான் இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி தான், பட் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் அடிமைத்தனமாக வந்து வேலை வாங்கிட்டு இருப்பானுங்களாம். பாங்க வந்து ஹாப்பியாக தான் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துமே ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிடுவா. என்ன பண்ணுறீங்க, என் தம்பி எப்படி இங்கே வந்தான், என் தம்பி எதுக்கு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தம்பியை வந்துட்டு கை பிடிச்சிருக்கு பாப்பா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கூப்பிடுவான். ஆக்சுவலி அவன் வந்துட்டு போக மாட்டான், அவன் பயங்கர கிரிட்டிவ் ஃபீலிங்காக இருப்பான் ஹீரோயின் மேலே. டக்குன்னு ஹீரோ பின்னாடி நுழைஞ்சிப்பானா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என் தம்பி அழைச்சிட்டு வந்து என்ன தான் பண்ணீங்க, இப்படி வந்து என் தம்பி குடும்பம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பான்.
அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. சரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்க என் தம்பியை வந்து ஃபஸ்ட்டு விடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பேசுவாளா. ஹீரோ வந்துட்டு என்ன தான் ஆச்சு, நீ இப்போ எதுக்கு இப்போ தான் நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்போ என்ன திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. எனக்கு எல்லாமே பிரச்சனை, உங்கள் கூட இருக்கிறது பிரச்சனை, நீங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு வர்றது பிரச்சனை, எங்கள் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை, ப்ளீஸ் தயவுசெய்து எங்களை தனியாக விட்டுருங்க, நான் எப்படி இருந்தாலும் வந்துட்டு நான் என்னை சாப்பிட்றதுக்குள்ளே உங்கள் கடனை வந்து அடைச்சிடுவேன், ப்ளீஸ் எங்களை தனியாக வாழ விடுங்க, நீங்கள் திருப்பி வந்து என்ன பார்க்க வேணாம், உங்கள் கம்பெனியில் ஒர்க்கும் பண்ண போடலன்னு ரொம்ப ஆசையாக பேசிட்டு இருப்பான். இப்படி பேசிட்டே இருந்தால் வந்துட்டு வாயை மூட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா டக்குனு ஹீரோனை வந்துட்டு பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவான். என்னால் உன்னை விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருப்பான். முடிஞ்ச வரைக்கும் தள்ளி விட பாப்பா. இவன் தான் மாஃபியாச்சுல. ஸோ ஹீரோட பொடியிலேருந்து ஹீரோயினால வெளியே வர முடியாது. இவன் பிடியில வந்து மாட்டிக்கிறான். பிடியில மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இதுக்கப்புறம் மிரட்டி தான் கிட்ட வந்து வர வைப்பான். போக போக பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.